டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கூட்டம் சேராததால் கூட்டணி கிடையாது, விஜயை ஏமாற்றிய புதுச்சேரி, பரிசீலிக்கும் சிஎம் ரங்கசாமி. என் நெஞ்சில் குடியிருக்கும் 73 நாளுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. தமிழகத்துல கிடையாது, புதுச்சேரியில பாத்தீங்கன்னா புதுச்சேரி மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, எனக்கு வேற வேற கிடையாது, ரெண்டு பேருமே என்னோட மக்கள் தான் அனல் தெரிக்க பேசியிருந்தாரு. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு, அதாவது டிஎம்கே மாதிரி தமிழ்நாடு வேற புதுச்சேரி வேற நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் ஒண்ணுதான். ரெண்டுமே என்னோட மக்கள் தான் சொன்னது மட்டும் இல்லாம, புதுச்சேரி கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராவே கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரியோட கரண்ட் சிஎம் ரங்கசாமி அவர்கள் ரொம்ப நல்லாவே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. இந்த நேரலையே ஒரு கஃபேல ரங்கசாமி அவர்கள் பார்த்துட்டு இருந்தது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அவர்கள் என்னதான் புதுச்சேரி அரசியும் சரி, புதுச்சேரியோட சிஎம்யும் சரி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாலுமே, புதுச்சேரியோட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு தமிழகத்துல கிடைச்ச மாதிரி புதுச்சேரியில வரவேற்பு இல்ல, அதனால கூட்டணி வைக்கிறது குறைவுதான்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் தமிழகத்துல பிரச்சாரம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த நிலையில அவர் திரும்பவும் தமிழகத்துல பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா, முன்ன இருந்த மாதிரி மக்கள் சப்போர்ட் இருக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. நீங்க சொல்லுங்க, அடுத்த ஆட்சி யாருக்கு வருவான்றத உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.